நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், நம்ம நேர்த்தி நுணுக்கம் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வருது இந்த கன்னிராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி சார் இருக்கு? ஐயோ, கன்னிராசி, இந்த கன்னிராசினால தெரியும் குருஜி, தெரியும் நீங்க கன்னிராசின்னா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கு. இங்க பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல கடவுள் எல்லா பிளஸிங்கும் உங்களுக்கு கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானத்தின் உச்சம் நீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த காதல்ங்கிற ஒரு ஃபியூஸை மட்டும் பிடிக்கிட்டாயா. என் ஒய்ஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், ஃபோனில் தான் நாங்கள் லவ் பண்ணுறோம். அந்த மாதிரி பெரும்பாலான பேர் நிஜ காதலே கிடையாது, வாட்ஸ்அப் முத்தங்கள் தான். அந்த மாதிரி தான் இப்படி போகுது வண்டி. ஸோ அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இவர் வக்ரமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்? தூரமாக இருக்கிற நிலவை பிடிச்சி பாக்கெட்டில் போட்டு விட்டுறாரு, பக்கத்தில் வந்துடுது நிலவு. அப்படிங்கிற மாதிரி வள்ளி வர போரா, அந்த மாதிரி உங்களுடைய காதல் அல்லது உங்க மனைவி என்ன ஆகிறாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கின்ற அமைப்பு, ஒன்று அவங்க இங்க வரட்டும் அல்லது நீங்க அங்க போவீங்க, எல்லாம் ஏற்படும். 7ங்கிறது செல்வியா வெளிநாட்டு யோகம், 7ங்கிறது பார்ட்னர்ஷிப், 7ங்கிறது புது முயற்சி, 7ங்கிறது இன்னோவேஷன். இதுல சனி பகவான் வரும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 7ங்கிறது வரும்போது இன்னோவேஷன் வந்துடுது. இன்னோவேஷன். 7ஆம் இடம் என்பது ஃபாரின். அப்போ கனடா போகணும் ரொம்ப நாள் கனவு சார், நடந்துடும். 7ஆம் இடத்திலிருந்து 7, 8, 9 பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார், ஹெல்த்தை பார்க்குறாரு. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எந்திரிச்சு ஓடணுங்கிற எண்ணம், ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணும். அப்படி ஏது தின்னு ஏதி இல்லை அந்த மாதிரிலாம் ஆவாங்க. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, உயர்கல்வி, உயர் பதவி. நான் ரஷ்யாவில் போய் படிக்க போகிறேன் சார், நான் ஹார்வர்டில் போய் படிக்க போகிறேன், ரஷ்யா, அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. நிறைய வீட்டில் இருக்க பெண்களோட ஆசை என்ன, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு சார், அது வாங்கிடுவாங்க. அது இஎம்ஐ கிட்டும் போது தெரியும், ஆரம்பத்தில் ஆச்சா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான திடீர்னு வீடு கட்டிட்டான், திடீர்னு ஃப்ளாட் வாங்கி பேசிட்டே இருந்தான் சார், போன வாரம் திடீர்னு பேங்க்ல எலிஜிபிள் வந்ததுன்னா டக்கு டக்குன்னு பார்த்தா இப்போ கிரகப்பிரவேசங்கிறான், அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை சூப்பராக போகுது. ஓகே சார். எப்பவுமே கன்னிராசி நேயர்கள்லாம் காதல் கொஞ்சம் தள்ளி தான் போகும். இந்த டைம் அவங்க காதலை விட்டுட்டு ஏதாவது அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? பெரும்பாலும் இவர்கள் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி நம்ம ஏன் சொல்லணும்? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, இதுக்கு சனி வக்கரமாயி மிலிட்ரி ராணுவத்தெல்லாம் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சனி பகவானுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. யாராவது கொஞ்சம் மாற்று சமூகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரியான சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்கன்னா சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நாளாக ஆசை சார், எங்க அப்பா தான் ஏத்துக்க மாட்டார், வேற குஷி படத்துல வர மாதிரி தான் அது ஒரு அடம் பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் எங்க அப்பாட்ட மட்டும் நல்ல பேர் எடுத்தா போதும் சார் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல இவங்க தான் கடைசி சீனில் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள். இது வரைக்கும் கனவாக நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிஜமாக நடக்க போகிறது. ஓகே சார். கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இருக்கா? இந்த 200% குழந்தை பிராப்தம் இருக்கும். அது சனி பகவான் தரமாட்டார், குரு பகவான் தருகிறார். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஐ பார்ப்பதால் குழந்தை பிராப்தி உண்டு. அதனால இவங்க இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா உடனடியாக இந்த வருஷமே நற்செய்திக்காக காத்திருக்கலாம். ஓகே சார். கன்னிராசிக்காரர்களோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இந்த மாதிரி சனி பார்த்துட்டார், இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து கீழே போட்டு நீங்களே திருந்திடுறது நல்லது. இல்லைன்னா சனி பகவான் தன்னுடைய இரும்பு கரங்களால் உங்களை திருத்துவார். நீயா திருந்திரு, இல்லைன்னா விளைவு விபரீதமாகும். அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் திருத்திக்கோங்க, அல்லது ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சில பேர் வேலைக்கே போகாமல் உட்காந்து, இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது. சனி நேரடியாக பார்க்கிறார், பிடிச்சி கூட்டு போய் பெண்டு கழட்டி 12 மணி நேரம் வேலை போட்டு விட்டுருவார். அந்த மாதிரி. ஸோ அப்போது சனிகிட்ட பார்த்து பண்ணணும். நீங்களே உங்களை திருத்திக் கொள்வது நல்லது. கண்டிப்பா சார். ஃபேமிலி சைடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததான் ஃபினான்ஷியல் சைடு தான். இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை பிடிக்கல, நான் மாத்தலாமா இல்ல தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைச்சா என்ன சார்? 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தாராளமா மாறுங்க. ஏற்கனவே 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும். பாதி பேர் கன்னிராசிக்காரங்க வேலையை விட்டுட்டு போய் இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு, கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிற போன இடத்துல போனவனே என்ன போனவனே தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி
இப்போதான் கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரே மாசத்துலயே நீங்க அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சிரும். இந்த கம்பெனி விட்டு மாறவே மாறாதீங்க. இப்போ நீங்க என்ன கம்பெனில இருக்கீங்களோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாறாம இருங்க. ப்ரமோஷன் தன்னால் தேடி வரும். கண்டிப்பா சார். இவங்க இன்னும் எந்த மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணணும்? இவர்களுக்கு பரிகாரம் என்றால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பொழிச்சலூர் போங்க. பொழிச்சலூர்ல அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க போயிட்டு சனி பகவானை வழிபடுங்க. கால பைரவர் வழிபடணும். கால பைரவம் சூப்பரா இருப்பார். கண்டிப்பா சார். எல்லாரும் உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துட்டு தான் முன்னிறுத்த வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.